தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பழுதடைந்த நிலையில் உள்ள அரசு பள்ளி கட்டிடங்களை சீரமைக்க அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான நத்தம் விஸ்வநாதன் சட்டப்பேரவையில் வலியுறுத்தினார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது நத்தம் தொகுதியில் உள்ள லிங்கவாடி கிராமத்தில் உயர்நிலை பள்ளிக்கு கட்டிடம் கட்டித்தர வலியுறுத்தி 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் தற்போது வரை புதிய கட்டிடம் கட்டப்படவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் மாணவர்களுக்கு தேவையான விளையாட்டு திடல், அரங்கம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளுடன் கூடிய பள்ளியை கட்டித்தருமாறு வலியுறுத்தினார். மேலும் தமிழகத்தின் பல பகுதிகளில் போதிய வகுப்பறைகள் இல்லாததால் மரத்தடியில் அமர்ந்து கல்வி பயிலும் அவல நிலை உள்ளதாக தெரிவித்தார். பழுதடைந்த நிலையில் உள்ள அரசு பள்ளிகளை அரசு தனி கவனம் செலுத்தி சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். அமைச்சர் அவர்கள் இந்த இடத்துல இதுவரை நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டதற்கே முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே சமயத்தில் இதே போல பல கிராமங்களில் எங்களுடைய தொகுதியில் ஏராளமான கிராமங்களில் பள்ளிக்கூடங்கள் மரத்தடியில் நடப்பதும், இதே போல மழை விழுந்தால் இங்கே மழை பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையிலும், இடிந்த நிலையிலும், இடம் பற்றாக்குறை நிலையிலும் பல பள்ளிக்கூடங்கள் செயல்பட்டு வருகிறது. ஆகவே இப்படிப்பட்ட செயல்பட்ட கட்டடங்கள் அப்படிப்பட்ட நெருக்கடியில் இருக்கின்ற அந்த பள்ளிக்கூட கட்டங்களுக்கு ஒரு மிக பெரிய திட்டமாக ஒட்டுமொத்தமாக இது எங்களுடைய தொகுதியிலே மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் பள்ளி கட்டிட பிரச்சனை இன்றைக்கு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. கிராமத்து மக்கள் அந்தந்த சட்டமன்ற உறுப்பினரை எங்களுடைய கிராமத்தில் பள்ளி கட்டிடம் கட்டித்தாருங்கள் என்று எங்களுக்கு அனைவரும் இன்றைய பல உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு இந்த அனுபவம் இருக்கும் என்று கருதுகிறேன். ஆகவே எல்லா தொகுதியிலும் இந்த பிரச்சனை இருப்பதால் அரசு சிறப்பு கவனம் எடுத்து இதற்கென்று சிறப்பு நிதியும் ஒதுக்கி ஒட்டுமொத்தமாக பள்ளிக்கூட பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அரசு தனி முயற்சியாக ஏதாவது திட்டம் வைத்திருக்கிறதா என்பதை தங்கள் வாயிலாக தெரிந்து